அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அப்பாவின் அவசரத்தால் அழிய இருந்த வாழ்க்கை மாமியாரால் மலர்ந்தது. நிர்மலா, பிள்ளைங்க வந்துட்டாங்களா? கேட்டபடி உள்ளே வந்தான் வித்யாதரன். சின்னவ வந்துட்டா, இன்னும் பெரியவ வரலைங்க. அறையில் இருந்து பதில் சொன்னாள் நிர்மலா. மணி 6 ஆச்சு, இன்னுமா வரல என்ற கணவனிடம், ஆமாங்க, இப்ப கொஞ்ச நாளாவே லேட்டா தான் வர்றா. கேட்டா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன், ஷாப்பிங் போனேன், இப்படி ஏதேதோ காரணம் சொல்றா. இன்னைக்கு கடைக்கு போகணும்னு சொல்லி இருந்தேனே, அவகிட்ட சொன்னியா இல்லையா என்ற கணவனின் கேள்விக்கு சொன்னேங்க என்று பதில் வந்தது மனைவியிடம் இருந்து. வித்யாதரனுக்கு தன் பெரிய மகள் மேல் சற்று கோபம் வந்தது. இன்று ஆபீஸில் முக்கியமான வேலை இருந்தது. பிள்ளைகளிடம் கடைக்கு போகலாம் என்று சொன்னதால் மதிய உணவு கூட சாப்பிடாமல் அந்த வேலையை செய்து முடித்திருந்தான். இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வராமல் இருக்கிறாளே. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே வாரம்தான் இருக்கிறது. குடும்பத்தில் நடக்கும் முதல் திருமணம் இது. அதனால் அனைத்து பெண் பிள்ளைகளும் சேலை அணிய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தனர். அதை வாங்குவதற்காக கடைக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். அட்லீஸ்ட் இன்றாவது எடுத்தால்தான் 2-3 நாட்களில் தைத்து வாங்கி சரிபார்க்க முடியும். எப்படியும் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்பாக போக வேண்டும். இதையெல்லாம் வித்யாதரன் யோசித்துக் கொண்டிருக்க எதிரில் வந்து நின்றாள் அவனுடைய மூத்த மகள் அர்ச்சனா. கோபமாக அவளிடம் ஏதோ சொல்ல வாயெடுக்க, அப்பா சாரி சாரி, வர்ற வழியில பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், லேட் ஆகுதுன்னு ஆட்டோலயே வந்துட்டேன். இதோ உடனே கிளம்பி வந்துடுறேன்பா. அப்பாவின் கன்னத்தை செல்லமாக கிள்ளிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் உள்ளே ஓடிவிட்டாள். அப்போது பக்கத்து அறையில் இருந்து வந்த ராமமூர்த்தி, மகனே வித்யா, இப்பவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தேவையானதை வாங்கிட்டு வந்துருங்க. காலையில என்னையும் உன் அம்மாவையும் நீ மதுரைக்கு ட்ரெயின் ஏற்றி விட வரணும். நைட்டு ரொம்ப லேட்டா வந்தீங்கன்னா காலையில உன்னை எழுப்ப எனக்கு மனசு வராது, ட்ரெயினுக்கும் போக முடியாது. மகனிடம் சொன்னவர் அப்படியே நிர்மலாவிடம் திரும்பி, மருமகளே, முடிந்தவரை சீக்கிரம் வந்து விடுங்கள் என்றார். சரிங்க மாமா, சட்னி அரைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கும் அத்தைக்கும் மட்டும் இட்லியோ தோசையோ ஊத்திக்கோங்க. நாங்க சீக்கிரம் வந்துட்டா வீட்டுல வந்து சாப்பிடுறோம், இல்லைன்னா வெளியில சாப்பிட்டு வந்துடுறோம் நிர்மலா சொல்ல, நான் சட்னி அரைச்சிக்க மாட்டேனா நிர்மலா, நீங்க சீக்கிரம் கிளம்ப வேண்டியது தானே என்றபடி அங்கு வந்தார் வித்யாதரனின் அம்மா பானுமதி. அதுக்கு என்ன அத்தை, எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? அதற்குள் தயாராகி வந்திருந்த அர்ச்சனாவும் விதர்சனாவும், அப்பா நாங்க ரெடி என்று சொல்ல வித்யாதரனும் முகம் கழுவி உடை மாற்றி தயாராக வந்திருந்தான். சரிப்பா, நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறோம் வித்யாதரன் சொல்ல, டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க என்று அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினர் பானுமதியும் ராமமூர்த்தியும். இருவரும் மறுநாள் காலை கிளம்புவதற்காக தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்து வைக்க ஆரம்பித்தனர். பானுமதி ராமமூர்த்தி தம்பதியருக்கு 2 மகன்கள், 1 மகள். பெரியவன் தாமோதரனுக்கு 1 மகன் 1 மகள். 2வது மகன் வித்யாதரனுக்கு 2 மகள்கள். பெரியவள் அர்ச்சனா கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறாள். இளையவள் நிதர்சனா 11ஆம் வகுப்பு போகிறாள். தாமோதரனின் மகள் சுபாசினிக்கு தான் அடுத்த வாரம் திருமணம். அவர்களின் சொந்த ஊரிலேயே பெரியவர் ராமமூர்த்தி நடத்தி வந்த மொத்த விலை மளிகை கடையை இப்போது தாமோதரன் தான் பார்த்து கொள்கிறார். இளையவன் வித்யாதரன் மத்திய அரசு பணி ஒன்றில் பணிபுரியவே சொந்த ஊரான மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து விட்டனர். கடையை தான் அண்ணன் பார்த்து கொள்கிறாரே, நீங்கள் உழைத்தவரை போதும், வந்து எங்களுடன் இருங்கள் என்று பிடிவாதமாக அம்மாவையும் அப்பாவையும் அழைத்து வந்து விட்டனர் வித்யாதரன் தம்பதியினர். இந்த கடை பெரியவர் ராமமூர்த்தியின் அப்பா தொடங்கியது. இப்போது 3வது தலைமுறையாக தொடர்கிறது. அதனால் ஊரில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பமாக இருந்தது அவர்கள் குடும்பம். கடைக்கு போன வித்யாதரனும் நிர்மலாவும் அர்ச்சனாவுக்கும் விதர்சனாவுக்கும் மிக அழகிய பட்டு புடவைகளை எடுத்தனர். திருமணம் முடிந்து மாற்றிக்கொள்வதற்காக பட்டு பாவாடை தாவணி என்றும் எடுத்தனர். பிள்ளைகள் இருவருக்கும் அவை பிடித்து போகவே விரைவாக வீடு திரும்பினர். மறுநாளே நிர்மலா அவற்றை தைக்க கொடுத்து 2 நாட்களில் வாங்கி வைத்து விட்டாள். இன்னும் திருமணத்துக்கு 4 நாட்களே இருந்தன. ராமமூர்த்தியும் பானுமதியும் செவ்வாய்க்கிழமை ட்ரெயினில் கிளம்பியிருந்தனர். நாட்கள் மெதுவாக நகர்வது போல தோன்றியது அவர்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை திருமணத்துக்கு வியாழக்கிழமை இரவே காரில் புறப்பட்டு விட்டனர் நால்வரும். இவர்கள் போயிருந்த போதே அங்கு நிறைய உறவினர்கள் வந்திருந்தனர். அது அவர்களுடைய பரம்பரை வீடு, மிக பெரியதுதான். வீடு முழுவதும் பெரியவர்களும் சிறியவர்களும்
இருந்ததால் வீடே நிறைந்திருந்தது. திருமணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை வீட்டார் மணமகளை மண்டபத்துக்கு அழைத்து செல்ல அர்ச்சனாவும் அவளுடன் சென்றாள். மறுநாள் காலை மிகவும் பரபரப்பாக விடிந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து வர பேருந்தி ஏற்பாடு செய்திருந்தனர். அவர்களை அழைத்து வரும் பொறுப்பை வித்யாதரனும் நிர்மலாவும் ஏற்றுக்கொள்ளவே மற்ற அனைவரும் மண்டபத்துக்கு கிளம்பி போய்விட்டனர். சரியாக கல்யாண சடங்குகள் ஆரம்பிக்கும் போது வித்யாதரனும் நிர்மலாவும் வந்தவர்களை அழைத்து கொண்டு மண்டபத்துக்குள் நுழைந்தனர். ஏற்கனவே பெரியப்பாவுடன் வந்திருந்த விதர்சனா வேகமாக அவர்களை நோக்கி வந்தாள். அம்மா, அக்கா உங்க கூட வரலையா கேட்டாள் தன் பெற்றோரிடம். இருவரும் குழம்பி போயினர். விது, அவதான் நேத்தே கல்யாண பொண்ணு கூட மண்டபத்துக்கு வந்துட்டாளே, அவ எப்படி எங்க கூட வர முடியும் என்றாள் நிர்மலா. தெளிவில்லாத முகத்துடன் நின்றிருந்த விதர்சனாவை பார்த்த வித்யாதரனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. விரைந்து சென்று அண்ணன் குடும்பத்திடம் கேட்க நாங்களும் அவளை கவனிக்கவில்லையே என்று பதிலளித்தனர். இப்போது வித்யாதரனுக்கும் நிர்மலாவுக்கும் பதட்டம் தொற்றிக்கொண்டது. உடனடியாக மணப்பெண்ணிடம் சென்றவர்கள் அவளிடம் அர்ச்சனாவை பற்றி விசாரிக்க, சித்தப்பா, நேத்து நான் சாப்பிட்டு வந்த உடனேயே படுத்துட்டேன். அச்சு பியூட்டிஷியன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. காலையில நான் எழுந்து குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது பியூட்டிஷியன் மட்டும்தான் இருந்தாங்க. ஒருவேளை அவ வீட்டுக்கு வந்துட்டான்னு நான் நினைச்சேன் சித்தப்பா என்றாள் மணப்பெண். கல்யாண மண்டபம் ஒரே பதட்டமாக இருந்தது. ஆளுக்கு ஒரு பக்கமாக அர்ச்சனாவை தேட ஆரம்பித்தனர். பியூட்டிஷியனை விசாரித்த போது, நைட்டு நாங்க ஒன்னாதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் வந்த உடனே நான் போயிட்டேன். அதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தெரியலையே என்று முடித்து விட்டாள். என்னதான் கட்டுப்படுத்தி கொண்டாலும் இவர்களுடைய கலக்கமான வெளிரிய முகத்தை பார்த்த அனைவரும் செய்தி அறிந்து பதட்டம் அடைந்தனர். முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருக்க யாருக்கும் அதில் கவனம் இல்லை. அனைவரின் கவனமும் காணாமல் போன அர்ச்சனாவை பற்றியே இருந்தது. அனைவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிக்கொண்டிருக்க கடமையே என்று கல்யாணம் முடிந்தது. மண்டபத்தில் எல்லா இடத்திலும் தேடியாகிவிட்டது. கண்ணில் பட்ட அனைவரிடமும் விசாரித்தாயிற்று. போலீஸுக்கு போகலாமா என்று முடிவு செய்த போது நிதர்சனா அர்ச்சனாவின் பையுடன் வந்தாள். அதன் உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அம்மா, அப்பா, உங்களுக்கு உங்கள் குடும்ப கௌரவம் தான் பெரியது. எனக்கு என் காதல் தான் பெரியது. என்னை மன்னித்து விடுங்கள். இந்த திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவையை நான் என் திருமணத்துக்கு அணிந்து கொள்ள போகிறேன். இனி என் வாழ்க்கை பரத்துடன் தான். இன்று இதே முகூர்த்த நேரத்தில் எங்கள் திருமணம் ரெஜிஸ்டர் ஆபீஸில் முடிந்திருக்கும். நாங்கள் இருவரும் மேஜர் என்பதால் நீங்கள் தேவையில்லாமல் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் என்று ஏதோ மூன்றாவது மனிதருக்கு தகவல் கொடுப்பது போல லெட்டர் எழுதப்பட்டிருந்தது. யாராலும் இதை நம்ப முடியவில்லை. அனைவருக்கும் பயங்கர அதிர்ச்சி. கல்யாண மண்டபமே கலை இழந்து போனது. இப்போதுதான் காலேஜ் 2ஆம் ஆண்டு படிக்கிறாள். சரியாக 20 வயதுதான். அதற்குள் காதல், திருமணம் வேண்டி கிடக்கிறதா? என்ன டவுனோ, என்ன பிள்ளைகளோ என்று வருத்தப்பட்டனர் அங்கிருந்தோர். நிர்மலா மயக்கம் அடைந்திருந்தாள். ராமமூர்த்தியும் பானுமதியும் மருமகளின் தலையை தங்கள் மடியில் வைத்து கொண்டனர். வித்யாதரன் பைத்தியம் பிடித்தவனை போல உட்கார்ந்திருந்தான். நிதர்சனாவால் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. ஒரு வழியாக வித்யாதரனை அனைவரும் சமாதானம் செய்த போது நிர்மலா மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தாள். ராமமூர்த்தி குடும்பத்தில் இருக்கும் எவருக்கும் அர்ச்சனா இதை செய்திருப்பாள் என்று நம்ப முடியவில்லை. போலீஸுக்கு போவது என்று முடிவு செய்திருந்தனர். ராமமூர்த்தி மதுரையில் தன் நெருங்கிய போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரிடம் விஷயத்தை சொல்லி உதவி கேட்க அவர் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் உடனடியாக விசாரித்தார். அங்கு இவர்கள் நேராக சென்ற போது தாங்கள் மேஜர் என்றும் பாதுகாப்பு தரும்படியும் கேட்டு அர்ச்சனாவும் அவளுடைய காதலன் பரத்தும் மற்றும் சில நண்பர்களும் அங்கே நின்று இருந்தனர். அம்மா, அப்பா மற்றும் தன் சொந்தக்காரர்களை அங்கே பார்த்த அர்ச்சனா ஏதோ மூன்றாவது மனிதர்களை பார்ப்பதை போல முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் காட்டாமல் நின்றிருந்தாள். வித்யாதரனுக்கும் நிர்மலாவுக்கும் அந்த நிமிடமே பூமி பிளந்து தங்களை உள்வாங்கிக் கொள்ளாதா என்று துடித்தனர். நிதர்சனா அக்காவின் அருகில் சென்று கெஞ்ச தங்கையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவள். அவர்கள் மேஜர், சட்டப்படி நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று இன்ஸ்பெக்டர் கையை விரித்துவிட தன்னை சுமந்து பெற்றெடுத்து வளர்த்த தாயும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்த தந்தையும் கூனி குறுகி நிற்பதை கண்டும் காணாதது போல புது கணவன் பரத்தின் கையை கோர்த்து கொண்டு நின்றாள் அர்ச்சனா. ராமமூர்த்தி குடும்பத்தினர் அனைவருக்கும் வெறுத்து போய்விட்டது. இந்த கேடுகெட்ட பெண்ணால் அவர்கள் குடும்பத்தின் முதல் திருமணத்தின் சந்தோஷம் அனைத்தும் அடியோடு காணாமல் போனது.
ஆற்றுவார் தேற்றுவார் இன்றி அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். மண்டபத்தில் மதியம் நடக்க இருந்த சம்மந்தி விருந்தை அனைவரும் நிராகரித்து விட்டனர். மணமக்கள் இருவரும் தான் மிகவும் பாவம். சூழ்நிலையை உணர்ந்த மணமகனின் பெற்றோர் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு மணமக்களை அழைத்து சென்று விட்டனர். மகளை நேரில் பார்க்காமல் இருந்திருந்தால் கூட இன்று வருவாள் நாளை வருவாள் என்று மனதை தேற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மகளை நேரில் பார்த்ததும் அவள் பேசியதை கேட்டதும் அப்படியே உடைந்து போயினர். அன்று முழுவதும் யாரும் சாப்பிடவில்லை. வித்யாதரனும் நிர்மலாவும் ஒரே நாளில் தாங்கள் ஒன்றுமில்லாத பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்டது போல உணர்ந்தனர். மேலும் யாருமே இல்லாத அனாதைகள் போல இருந்தது அவர்களுக்கு. மறுநாள் தன்னை சற்று தேற்றிக் கொண்ட வித்யாதரன் தன் தங்கை, தமையன், பெற்றோர் அனைவரையும் அழைத்து விதர்சனாவுக்கு உடனடியாக மாப்பிள்ளை பார்க்கும்படி கூறினான். இதை கேட்ட அனைவரும் அதிர்ந்து போயினர், நிர்மலா உட்பட. நிதர்சனாவுக்கு இது பேரிடியாக இருந்தது. சற்று சுதாரித்த நிர்மலா, என்னங்க இது, எதற்காக இந்த விபரீத முடிவு என்று கேட்டாள். அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது. ஒருவேளை சின்னவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தாங்க முடியாத இந்த துன்பத்திலிருந்து விடுபட தன் வாழ்வை முடித்துக்கொள்ள எண்ணுகிறாரோ என்ற பயம் அவளை தொற்றிக்கொண்டது. அனைவரும் ஆள் ஆளுக்கு வித்யாதரனிடம் சொல்லி பார்த்தனர், கெஞ்சி பார்த்தனர். அவன் எதற்கும் மசியவில்லை. அதிர்ச்சி விலகாத விதர்சனாவோ தந்தையின் காலில் விழுந்து கெட்டியாக பற்றி கொண்டாள். அப்பா, நான் ஒரு நாளும் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்ய மாட்டேன். என்னை நம்புங்கள். எனக்கு எப்போதுமே திருமணம் வேண்டாம். நான் வேண்டுமானால் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று கண்ணீர் மல்க கெஞ்சினாள். பெற்று வளர்த்த எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாத போது வெறும் பேப்பருக்கு என்ன மரியாதை இருந்துவிட போகிறது என்று ஒரேடியாக மறுத்துவிட்டார் அவளுடைய அப்பா. விதர்சனாவுக்கு இப்போதுதான் 17 வயது துவங்கி இருக்கிறது. அவள் மைனர். சட்டப்படி இது தவறு என்று சொல்லி பார்த்தனர். 20 வருடங்களாக வளர்த்த என் உணர்வுகளை சற்றும் புரிந்து கொள்ளாமல் நேற்று வந்தவனோடு செல்வதற்கு அவளுக்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்கிறது. மேஜர் என்ற ஒரே வார்த்தையை வைத்துக்கொண்டு அவள் என்னை குத்தி கூறு போட்டு விட்டாள். அப்படிப்பட்ட சட்டத்தை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. முடிவாக சொன்ன வித்யாதரன் தங்கள் உறவிலேயே அகிலேஷ் என்ற பையனை பேசி திருமணத்தை முடித்துவிட்டுதான் ஊர் திரும்பினார். நிதர்சனாவுக்கு எல்லாம் கனவு போல இருந்தது. இப்போது ஐடி கார்டு போட்டிருக்க வேண்டிய காலத்தில் 5 பவுனில் ஒரு கொடி தாலியுடன் தொங்கிக் கொண்டிருக்கிறது. முதுகில் சுமந்த புத்தகப்பை ஒரு நாளும் அவளுக்கு பாரமாக தோன்றியதில்லை. உண்மையில் அவளுக்கு இதுதான் மிக பெரும் பாரமாக தோன்றியது. கழுத்தில் பாறாங்கல்லை கட்டி நிமிர முடியாமல் செய்தது போல இருக்கிறது அவளுக்கு. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்று ஆகிவிட்டது அவளுடைய வாழ்க்கை. அகிலேஷின் அம்மா உமாவிற்கு வித்யாதரன் ஒன்றுவிட்ட தம்பி. அகிலேஷுக்கு 7 வயதாக இருக்கும் போதே அவனுடைய அப்பா இறந்துவிட ராமமூர்த்தியின் குடும்பம்தான் அகிலேஷின் படிப்புக்கு உதவி செய்தது. அத்தோடு வாழ்வதற்கு வழி எதுவும் இல்லாத உமாவின் வாழ்க்கைக்கும் வழி செய்திருந்தது. அதனால் வித்யாதரன் தன் மகளை அகிலேஷிற்கு திருமணம் செய்து வைக்க விரும்பிய போது அவளாலும் பெரிதாக மறுக்க முடியவில்லை. பாவம் இந்த பெண், அவள் அக்கா செய்த தவறுக்கு தண்டனை இவளுக்கா என்று உருகியது உமாவின் மனம். 25 வயது அகிலேஷுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. லவ் பண்ண ஒரு ஃபிகர் கூட கிடைக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தவனுக்கு சூப்பர் ஃபிகர் ஒன்று மனைவியாக கிடைத்து விட்டது. அதுவும் இனிய 16 இப்போதுதான் தாண்டி இருக்கிறாள். இதையெல்லாம் எண்ணும்போது அவனுக்கு ஒரே ஜாலியாக இருந்தது. அவன் தனக்கு கிடைத்த திடீர் அதிர்ஷ்டத்தை நினைத்து வாழ்க்கையை ஆரம்பித்து இருந்தான். அவனுக்கு விதர்சனாவின் அழகு ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் எப்போதும் அழுது கொண்டே இருக்கும் அவளின் மேல் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு தோன்ற ஆரம்பித்தது. திருமணத்துக்கு செல்லும் போது வித்யாதரன் கார் ஓட்ட 4வரும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு சென்றனர். இப்போதும் வித்யாதரன் தான் காரை ஓட்டுகிறான். 4 பேர் இருக்கிறார்கள். ஆனால் துளியும் சந்தோஷம் இல்லை. இளைய மகனையும் மருமகளையும் தனியாக அனுப்ப மனமின்றி ராமமூர்த்தியும் பானுமதியும் அவர்களுடனேயே கிளம்பி இருந்தனர். விதர்சனாவின் விழிகளில் இருந்து கண்ணீர் வடிவது நிற்கவே இல்லை. அவள் மாமியார் உமாதான் அவளை அவ்வப்போது வற்புறுத்தி ஊட்டிவிட்டாள். வீட்டை அடைந்து கதவை திறந்த வித்யாதரன் தம்பதிகளுக்கு வீடே வெறுமையாய் தெரிந்தது. நுழைந்ததும் ஹாலில் இருந்த புத்தகப்பையை கண்ட நிர்மலா ஓடி சென்று அதை அள்ளி அணைத்து கொண்டு அழுதவள் அப்படியே மயங்கி போனாள். அன்றிலிருந்து வித்யாதரன் ஒரு ரோபோட்டை போல நடந்து கொள்ள ஆரம்பித்தான். ஏதோ சாப்பிடுவது தூங்குவது என்று இருந்தான்.
அவனிடம் இருந்த கலகலப்பு அடியோடு காணாமல் போயிருந்தது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வரும் ஓரிரு வார்த்தைகளில். விதர்சனாவுக்கு திருமணம் முடிந்ததோடு எல்லாம் முடிந்தது என்று நடந்து கொண்டான் வித்யாதரன். அவர்களை மறு வீட்டுக்கு அழைக்கவோ எந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்யவோ அவன் தயாராக இல்லை. ராமமூர்த்தியும் பானுமதியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் வித்யாதரன் எதையும் காதில் வாங்குவதாகவும் இல்லை, பதில் சொல்வதாகவும் இல்லை. எப்போதும் அழுது கொண்டே இருக்கும் நிர்மலா இப்போது நோயாளியை போல படுத்த படுக்கையாகி விட்டாள். பிடிவாதக்கார குழந்தை ஒன்றையும் நோஞ்சான் குழந்தை ஒன்றையும் பார்த்து கொள்வது போன்ற நிலை ஏற்பட்டது ராமமூர்த்தி பானுமதி தம்பதியருக்கு. அன்று அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த வித்யாதரன் உடைகளை கூட மாற்றாமல் அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான். மூடியிருந்த அவன் கண்களில் இருந்து கண்ணீர் முத்து முத்தாய் அவன் தொடையில் விழுந்தது. அர்ச்சனாவின் கல்லூரி படிப்புக்காக யார் யாரிடமோ கெஞ்சி கடைசியில் கல்லூரி முதல்வரின் காலில் விழுந்தது அவனுடைய மனக்கண்ணில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் அரும்பாடுபட்டதற்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது. இந்த எண்ணங்கள் அவன் நெஞ்சில் இரும்பு குண்டை தூக்கி வைத்தது போல மூச்சு திணற ஆரம்பிக்க, மூச்சுக்காக வாயை திறந்தவன் பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான். கணவனின் அழுகுரலை கேட்டு படுத்த படுக்கையாக கிடந்த நிர்மலாவும் சமையலறையில் இருந்த பானுமதியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த ராமமூர்த்தியும் பதறி அடித்து ஓடி வந்தனர். மகனை மடியில் கிடத்திய பானுமதி அவன் அழுது ஓயட்டும் என்று முதுகை தடவி கொடுத்து கொண்டு இருந்தார். வித்யாதரனின் அழுகையை பார்த்த நிர்மலாவும் லேசாக விசும்பலில் தொடங்கி கதறி அழ ஆரம்பித்தாள். அன்றைய அழுகை அவர்கள் துக்கத்தை முழுவதுமாக துடை தெரியாவிட்டாலும் ஓரளவு குறைந்திருந்தது. தன்னை தேற்றிக் கொண்ட நிர்மலா மிகவும் பலவீனமாக இருந்தாலும் கொஞ்சம் நடமாட ஆரம்பித்திருந்தாள். வித்யாதரனும் சாப்பிடும்போது ஓரிரு வார்த்தைகள் பேச ஆரம்பித்திருந்தான். ராமமூர்த்தி தம்பதியினருக்கு இந்த மாற்றமே மிக பெரும் வரமாக தோன்றியது. எப்படியோ மகனும் மருமகளும் உயிரோடு இருக்கிறார்களே, அதுவே போதும் என்று திருப்தி பட்டு கொண்டனர். 3 மாதங்கள் முழுதாக ஓடி இருந்தது. இப்போதுதான் அவர்களுக்கு விதர்சனாவின் நினைப்பே வந்தது. நிர்மலாதான் முதலில் மகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னாள். அர்ச்சனா செய்த துரோகத்துக்கு விதர்சனாவை பலி கொடுத்து விட்டோம். பாவம் குழந்தை 3 மாதமாக நம்மை பார்க்காமல் எப்படி இருக்கிறாளோ தெரியவில்லை என்று கண்ணீர் வடித்தாள். நால்வரும் உடனே புறப்பட்டு விதர்சனாவின் வீட்டுக்கு சென்றனர். அங்கே இருந்த விதர்சனாவின் நிலையை கண்டு நால்வருக்கும் உயிரே போனது போல இருந்தது. எழுந்து நடக்க கூட தெம்பின்றி குற்றுயிரும் குலை உயிருமாய் கிடந்தாள் விதர்சனா. கட்டிலில் கிடந்தவளை கைகளில் ஏந்தி கொண்டு வந்தார் ராமமூர்த்தி. மற்ற மூவரும் அப்படியே மண்டியிட்டு அழ ஆரம்பித்தனர். தந்தையிடமிருந்து மகளை கையில் வாங்கிய வித்யாதரன் கதறிய கதறலில் அந்த வீடே அதிர்ந்தது. மகளின் காலை பிடித்து கொண்டு அழுத நிர்மலா அங்கேயே மயக்கமாகி போனாள். இனி அம்மா அப்பாவையோ பாட்டி தாத்தாவையோ பார்க்காமலே கண்களை மூட போகிறோம் என்று இருந்த விதர்சனாவின் கண்களில் சிறிது உயிர் வந்தது. உமா கொண்டு வந்த தண்ணீரை நிர்மலாவின் முகத்தில் தெளிக்க அவளுக்கு சுயநினைவு வந்தது. அனைவரும் முகம் கழுவி உமா கொடுத்த காஃபியை குடிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு அகிலேஷின் ஞாபகம் வர அவனை பற்றி விசாரித்தார் பானுமதி. திருமணத்துக்கு முன்பே இன்டர்வியூவுக்கு போய் வந்த கம்பெனியிலிருந்து வேலைக்கு ஆர்டர் வந்தது. அதனால் அவன் வேலைக்கு போய்விட்டான் என்று சொன்னார் உமா. வேலை எங்கே என்று இயல்பாக கேட்டார் ராமமூர்த்தி. புனேயில் என்று குண்டை தூக்கி போட்டார் உமா. அனைவரும் திடுக்கிட்டு போயினர். அவர்கள் புருவங்கள் கேள்வியாய் உயர, எப்போதும் அழுது கொண்டே இருக்கும் என்னை பார்க்க பிடிக்கவில்லை என்று சென்று விட்டார் அம்மா என்று பதில் வந்தது விதர்சனாவிடமிருந்து. தலை குனிந்து நின்றிருந்த உமாவை கோபமாய் பார்த்தனர் நால்வரும். தப்பு அவர்கள் மேல் இல்லை. இன்று நான் உயிரோடு இருந்து உங்களை பார்க்கிறேன் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் ஆன்டி தான். நான் எவ்வளவோ மறுத்தும் அவர்கள் ஊட்டிவிட்ட உணவால் தான் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று விதர்சனா சொல்ல அவளை அப்படியே இறுக்கி அணைத்து கொண்டாள் நிர்மலா. மிகவும் பலவீனமாக இருந்த மகளை அழைத்து சென்று டாக்டரிடம் காட்டிய போதுதான் அவள் 40 நாள் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதை அறிந்த வித்யாதரன் நொறுங்கி போனார். கொஞ்சமும் அறிவின்றி இந்த குழந்தையை கொடூரமாக தண்டித்து விட்டேனே என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. நடந்ததை மாற்ற முடியாது. இனி மகளின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர் வித்யாதரனும் நிர்மலாவும். அகிலேஷுக்கு இங்கேயே ஒரு வேலை பார்த்து கொடுத்து
அவர்கள் இருவரையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர் அனைவரும். பல முறை முயற்சி செய்தும் அகிலேஷ் போனை எடுக்காமல் இருக்கவே நேராக அவன் வேலை செய்யும் இடத்துக்கே சென்று விட்டனர். பிடிவாதமாக வர மறுத்தவன் இவர்கள் அடுத்த முறை வருவதற்குள் அங்கிருந்து வேறெங்கோ போய்விட்டான். இப்போது கர்ப்பமாக இருக்கும் மகளை பார்ப்பதா இல்லை ஓடிப்போன மருமகனை தேடி அலைவதா என்று கலங்கி போய் நின்றனர் அனைவரும். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அகிலேஷை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையில் நிதர்சனாவுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் அழகிலும் அதன் குறும்பிலும் அந்த குடும்பத்தின் நிம்மதி வெகுவாக உயர்ந்தது. குழந்தைக்கு 3 வயதான போது விதர்சனாவின் மாமியார் உமாதான் அந்த பேச்சை எடுத்தார். விதர்சனா மிகவும் சிறிய பெண். அவளுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடக்கூடாது. என் மகன் வரும்போது வரட்டும், இல்லை என்றால் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொள்ளலாம். இப்போது விதர்சனா முதலில் பள்ளிக்கு சென்று படிக்க ஆரம்பிக்கட்டும் என்று சொன்னார். இதை கேட்ட விதர்சனாவின் கண்களில் சில வருடங்களுக்கு பிறகு நட்சத்திரங்கள் மின்னின. அவள் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்த அனைவரும் அதற்கு தடையேதும் சொல்ல விரும்பவில்லை. அவள் படித்த அதே பள்ளி முதல்வரிடம் பேச அனைத்தையும் உணர்ந்து கொண்ட முதல்வர் பரிவுடன் நடந்து கொண்டார். நிதர்சனா அவள் விட்டு சென்ற 11ஆம் வகுப்பில் தொடர்ந்து படிக்க அனுமதி கொடுத்தார். வித்யாதரன் 3 வயது பேரன் ஹரிஷையும் அதே பள்ளியில் LKGயில் சேர்த்தார். வித்யாதரனின் தலையாய வேலையே மகளையும் பேரனையும் பள்ளிக்கு அழைத்து செல்வது, வீட்டுக்கு அழைத்து வருவதுதான். விதர்சனாவின் நிலை பற்றி அங்கிருந்த மாணவ மாணவியர் அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் பள்ளியில் அவள் நிலை அவ்வளவு இலகுவாக இல்லை. சக மாணவிகள் யாரும் அவளுடன் பேசுவதை தவிர்த்தனர். அருகில் கூட அமர்வதில்லை. மேலும் உலகத்திலேயே குழந்தையோடு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பெண் இவளாகத்தான் இருப்பாள் என்று எள்ளி நகையாடினர். மாணவர்களும் அவளை மேலும் கீழுமாக பார்ப்பதும் கீழ் உதட்டை கடித்து சிரிப்பதுமாக இருந்தனர். பள்ளியில் தன்னை எவ்வளவு தைரியமாக காட்டிக்கொண்டாலும் வீட்டுக்கு வந்ததும் புத்தக பையை வீசிவிட்டு தாயின் மடியிலோ பாட்டியின் மடியிலோ விழுந்து அழுவாள் விதர்சனா. பெரும்பாலான நேரங்களில் தைரியம் கொடுத்து உறுதி பெற செய்வது உமாவாகத்தான் இருக்கும். முழு ஆண்டு தேர்வு முடிந்து மதிப்பெண்கள் வந்ததும் மொத்த பள்ளியும் அவளை பார்த்து வியந்தது. ஏனென்றால் 7 பிரிவுகள் இருக்கும் 11ஆம் வகுப்பில் விதர்சனா பள்ளியில் முதலாவதாக வந்திருந்தாள். இப்போது அனைவரும் 12ஆம் வகுப்பு வந்திருந்தனர். மாணவிகள் அனைவரும் தயங்கியபடியே அவளிடம் மன்னிப்பு கேட்டு ஒட்டி கொண்டனர். மாணவர்களின் பார்வையில் இப்போது அவள் மரியாதைக்குரியவளாக தெரிந்தாள். 12ஆம் வகுப்பில் பெற்ற முதல் மதிப்பெண் காரணமாக தலை சிறந்த கல்லூரியில் பொறியியல் படித்தவள் மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றின் CEO தேர்வு செய்யப்பட்டாள். உடனே வேலையில் சேர்ந்தவள் தன் வேலையை திறம்பட செய்ய ஆரம்பித்தாள். அன்று அலுவலகம் விட்டு வெளியே வரும்போது ஒரு கேபினில் உட்கார்ந்து டைப் செய்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்து அதிர்ந்து நின்றாள். அவள் அருகில் உட்கார்ந்திருந்த இன்னொருத்தி, ஏய் அர்ச்சனா, உன்னை CEO மேம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எந்திரிச்சு போய் என்னன்னு கேளு என்று கிசு கிசுத்தாள். பதறி அடித்து ஓடி வந்தவள் தன் தங்கையை அங்கே CEO பார்த்ததும் திகைத்து போனாள். நிதர்சனாவும் தன் அக்காவை பார்த்து திகைத்துதான் போனாள். இவளை விட 3 வயது பெரியவளான அர்ச்சனா பார்ப்பதற்கு 40-45 வயது பெண்ணை போல இருந்தாள். தலை குனிந்து நின்றிருந்த அர்ச்சனா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள். தொண்டையின் கசப்பை விழுங்கியபடி நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னாள். அர்ச்சனா எவ்வளவோ மறுத்தும் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தாள் விதர்சனா. காரை விட்டு இறங்கி போர்ட்டிகோவில் நுழைந்த பெண்களை பார்த்து தங்களையும் அறியாமல் எழுந்து நின்றனர் 2 ஆண்கள். வித்யாதரனுக்கு வலது கையில் கொஞ்சம் வலி இருப்பதால் டாக்டர் அவரை இனி கார் ஓட்ட வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருந்தார். தன் பேரனை பள்ளியில் விட்டு அழைத்து வருவதற்கு ஒரு டிரைவரை அமர்த்த முடிவு செய்தார் வித்யாதரன். அதற்காக டிரைவர்களை பணியமர்த்தும் சில நிறுவனத்திடம் தனக்கு டிரைவர் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அப்படி 2 நிறுவனங்களால் அனுப்பப்பட்டவர்கள்தான் பரத்தும் அகிலேஷும். வேலை வேண்டி அங்கே முதலாளிக்காக காத்திருந்தனர். பெண்கள் இருவருக்கும் ஒரே நாளில் கிடைத்த 2வது அதிர்ச்சி இது. நிதர்சனாவை கண்டதும் ஓடி வந்த அகிலேஷ் அவள் கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்டான். நான் உன்னுடன் ஜாலியாக ஊர் சுற்ற வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்னென்னவோ கனவு கண்டு கொண்டிருந்தேன். நீயானால் எப்போதும் அழுது கொண்டே இருந்ததால் எனக்கு உன் மீது வெறுப்பு வந்து விட்டது. அதனால் தான் உன்னையும் அம்மாவையும் விட்டு ஓடிவிட்டேன்.
அது என் வயதின் தவறு என்பது சீக்கிரம் புரிந்துவிட்டது. அதன் பிறகு நம் வீட்டுக்கு வந்து உங்களை தேடினேன். யாரும் சரியான தகவல் கொடுக்கவில்லை. அங்கங்கே டிரைவர் வேலை பார்த்து காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். சிறு பெண்ணான உனக்கு நான் பெரும் அநியாயம் செய்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. அம்மா எங்கே? நான் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டான் அகிலேஷ். அதுவரை இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த உமா, ராமமூர்த்தி தம்பதியினர், வித்யாதரன் தம்பதியினர் முன்னே வந்தனர். அகிலேஷ் ஓடிச் சென்று அம்மாவின் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான். சில வருடங்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் தெனாவட்டாக நின்று கொண்டிருந்த அர்ச்சனாவும் பரத்தும் இப்போது அவர்கள் அருகில் கூட செல்ல முடியாமல் கை கட்டி தலை குனிர்ந்து நின்றனர். மகனை தூக்கி ஒதுக்கிவிட்ட உமா, உங்கள் அனைவராலும் பாதிக்கப்பட்டது விதர்சனாதான். அதனால் உங்களை பற்றி முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரமும் அவளுக்குத்தான் உள்ளது என்று சொன்னார். பெரியவர்கள் நால்வரும் அதை ஆமோதிப்பது போல அமைதியாக நின்றிருந்தனர். உள்ளிருந்து வந்த சிறுவன் ஹரிஸ் ஒன்றும் புரியாமல் தன் அம்மாவின் கால்களை கட்டிக்கொண்டான். சில கணங்கள் அமைதியாக இருந்த விதர்சனா கண்களில் ஏக்கத்துடன் நின்றிருந்த அகிலேஷை பார்த்தாள். பின்பு தன் பெற்றோர் அருகில் வந்து நின்றவள், அப்பா, அகிலேஷ் அவருடைய மகன் ஹரிஸுக்கு இனி டிரைவர் வேலை பார்க்கட்டும் என்று சொல்ல, நொடியில் மலர்ந்த முகத்துடன் ஓடி வந்து வித்யாதரன் நிர்மலா கால்களில் விழுந்தான் அகிலேஷ். கோணி குறுகி நின்றிருந்த அர்ச்சனாவையும் பரத்தையும் பார்த்தவள், உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா என்று பொதுவாக கேட்டாள். உங்களுக்கு செய்த துரோகத்துக்கு எங்களுக்கு இதுவரை குழந்தை இல்லை என்று ஒரே குரலில் கண்ணீருடன் இருவரும் கூறினர். அப்பா, அர்ச்சனா என்னுடைய ஆபீஸில் டைபிஸ்டாக வேலை செய்கிறாள். அவளுடைய கணவருக்கு நீங்களே ஏதாவது ஒரு பிசினஸ் ஏற்பாடு செய்யுங்கள். எனக்கு இப்போது யார் மீதும் எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. இதற்கு மேல் இவர்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம் சொல்லிவிட்டு மகனின் கையை பிடித்தபடி கம்பீரமாக வீட்டுக்குள் நுழைந்தாள் விதர்சனா. ராமமூர்த்தியும் பானுமதியும் வித்யாதரனின் பக்கத்தில் வந்து ஆளுக்கு ஒரு தோளை தொட்டனர். மனைவியின் கண்களை பார்த்த வித்யாதரன் அவள் கண்களிலும் ஒப்புதல் தெரியவே, அனைவரும் உள்ளே வாருங்கள் சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார். கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த அகிலேஷை அழைத்து கொண்டு உமா உள்ளே செல்ல, தயங்கி நின்று கொண்டிருந்த பரத்தின் கையை பற்றி அவர்களை பின்தொடர்ந்தாள் அர்ச்சனா. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.